என் பொண்டாட்டி மேலேருந்து கையெடு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினுக்காக நிற்கிறான். எனக்கு பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே செம்ம ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே புரியல இவன் எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வளரிட்டு இருக்க, அவள் என்னோட பொண்டாட்டி, அவள் எப்படி உன் பொண்டாட்டி ஆவா அப்படின்னும் போது உனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. என்னது டிவோர்ஸ் ஆயிடுச்சா, இவ ஏன் மருமக உன் பொண்டாட்டியா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அது எப்படா என் பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணுவ, என் பொண்டாட்டியை உன்னை தொட கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹான் வந்து பயங்கரமாக ஹீரோ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கையை பிடிச்சி ஏற்று எவ்வளோதான் பார்ப்பான் ஹீரோ. ஹீரோக்கு கடுப்பாயிடுது. மூஞ்சிலேயே ஒரு குத்துறான். இதுக்கு மேலேயும் மறுபடியும் என் பொண்டாட்டியை தொட்ட நீ செத்தடா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. உங்கள் பையன் தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் வந்து இவங்க எதுவும் பேச முடியாது இல்லையா, அதனால உடனே சாரி சார் நீங்கள் கிளம்புங்க, இவன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா அனுப்பிடுறாரு ஹீரோவையும் ஹீரோயினையும். நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவன் ஐயோ என் பொண்டாட்டியை விட்டுட்டு போடா, என் பொண்டாட்டியை இழுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணுறான். அம்மாவும் அண்ணனும் தான் பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க லிஃப்டில் ஏறுறதுக்குள்ளேயே வேகமாக போய் லிஃப்ட்டை நிறுத்துறான். அப்போ ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ அதான் வந்து உன்னை விட்டு என்னை போக சொன்ன, போனதுக்கப்புறம் எதுக்காக என் நிம்மதியை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணுறா. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது. ஐயோ ஒரு வேளை லிஃப்ட்டில் கிஸ் பண்ணதில் இவன் எதுனா நம்மளை தப்பாக நினச்சிப்பானா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ குளிக்க போயிடுறான். தெரியாமல் தவறுதெல்லாம் வந்து பாத்ரூமோட கதவை திறந்து விட்டுடுறா. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு போய் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ வேணும்னு தானே வந்து கதவை திறந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ